டெல்லியில் ஒன்றிய அமைச்சர் அமித்ஷாவுடன் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சந்திப்பு. 2 மணி நேரத்துக்கும் மேலாக நீடித்த சந்திப்பில் மீண்டும் அதிமுக பாஜக கூட்டணியை அமைப்பது குறித்து ஆலோசித்ததாக தகவல். இரண்டாயிரத்தி 26 தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும். எடப்பாடி பழனிசாமி உடனான சந்திப்புக்கு பிறகு அமித்ஷா பதிவு. சென்னை அடையாறு சுற்றுவட்டார பகுதிகளில் தொடர் செயின் பறிப்பில் மேலும் ஒரு நபர் ஆந்திராவில் கைது. சென்னைக்கு அழைத்து வந்து போலீசார் விசாரணை. இயக்குனர் பாரதி ராஜாவின் மகன் மனோஜ் மாரடைப்பால் காலமானார். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திரையுலக பிரபலங்கள் இரங்கல். ஐபிஎல் தொடரின் 5வது லீக் போட்டியில் பஞ்சாப் கிங்ஸ் அணி வெற்றி. 11 ரன்கள் வித்தியாசத்தில் குஜராத் அணியை வீழ்த்தியது. தமிழ்நாட்டில் 2 மாநகராட்சிகள் 23 நகராட்சிகளில் 705 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் குடிநீர் மேம்பாட்டு பணி. பேரவையில் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் KN நேரு அறிவிப்பு. எட்டயபுரத்தில் உள்ள பாரதியாரின் நினைவு இல்ல மேற்கூரை இடிந்து விழுந்ததால் பரபரப்பு. மேசை, நாற்காலி உள்ளிட்ட பொருட்கள் சேதமடைந்ததாக தகவல். ஈரோட்டில் மஞ்சள் விலை குவிண்டால் 15,000 ரூபாயை தாண்டி விற்பனை. விலை உயர்வால் மஞ்சள் விவசாயிகள் மகிழ்ச்சி. ஒட்டஞ்சத்திரம் காய்கறி சந்தையில் தக்காளி விலை கடும் வீழ்ச்சி. கிலோ 2 ரூபாய்க்கு விற்பனையானதால் விவசாயிகள் கவலை. அமலாக்கத்துறை சோதனையின் போது உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் துன்புறுத்தப்பட்டதாக டாஸ்மாக் பணியாளர்கள் பரபரப்பு புகார். சோதனை என்ற பெயரில் சட்டவிரோதமாக அடைத்து வைக்கப்பட்டதாகவும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பிரமாண பத்திரம் தாக்கல். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம், கேசம்பட்டி பகுதிகள் பல்லுயிர் பாரம்பரிய தலமாக அறிவிப்பு. பாலூட்டி வகை உயிரினங்கள், பறவைகள், வண்ணத்து பூச்சிகள் அதிகளவில் இருப்பதாகவும் தகவல். சென்னை அண்ணா நகரில் லாக்கரில் இருந்த 43 சவரன் நகைகள் திருடப்பட்டு விட்டதாக வங்கி ஊழியரே புகார். 2.5 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள வெள்ளி பொருட்களும் காணவில்லை என குற்றச்சாட்டு. கூடலூர் அருகே பாரம்பரிய முறைப்படி விளக்கு திருவிழாவை கொண்டாடிய பழங்குடியின மக்கள். மழை பெய்ய வேண்டியும் விவசாயம் செழிக்கவும் நேர்த்திக் கடன். மேட்டூர் அருகே சுற்றித் திரியும் சிறுத்தையை பிடிக்க ட்ரோன் மூலம் கண்காணிப்பு. இரவு நேரங்களில் பொதுமக்கள் வெளியே வர வேண்டாம் என வனத்துறை எச்சரிக்கை. புதுச்சேரியில் மாற்றுத்திறனாளிகள் பெற்ற கடன்கள் தள்ளுபடி செய்யப்படும் என அமைச்சர் ஜெயக்குமார் அறிவிப்பு. செல்ல பிராணிகளுக்கு உரிமம் பெறுவது, மைக்ரோசிப் பொருத்துவது கட்டாயம் என்றும் கட்டுப்பாடு. ஹவாலா பண பரிமாற்றத்தில் ஈடுபட்டதை ஒப்புக்கொண்ட நடிகை ரன்யா ராவ். தங்க கடத்தல் வழக்கில் வருவாய் புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் நீதிமன்றத்தில் தகவல். ஐபிஎல் தொடரில் ராஜஸ்தான், கொல்கத்தா அணிகள் இன்று மோதல். தோல்விக்கு பிறகு முதல் வெற்றியை பதிவு செய்ய இரு அணிகளும் தீவிரம். அடுத்த ஆண்டு நடைபெறும் உலகக்கோப்பை கால்பந்து தொடரில் பங்கேற்க தகுதி பெற்றது ஈரான். உஸ்பெகிஸ்தான் அணிக்கு எதிரான தகுதி சுற்று போட்டியை சமன் செய்ததால் முன்னேற்றம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.